பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நிறைய பேர் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த வெயில் பயங்கரமாக சுட்டரித்துட்ருக்கு, என்ன பண்ணுறது, அடுத்து நம்மளுடைய பிஸ்னஸ் ரொம்ப டல்லாகிட்டு இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம்? பிள்ளைங்களுக்கெல்லாம் அடுத்து என்னது, ஸ்கூல் தொடங்கிறோம், ஃபீஸ் கட்டணும், அதாவது தங்கம் விலைவாசி பயங்கரமாக ஏறிட்டுருக்கு, எப்படி பிள்ளைங்களுக்கு திருமணம் முடிக்க போகிறோம், இப்படி பல கவலைகளில் நீங்கள் அகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவரை நம்பினவங்களை ஒவ்வொரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது? தளர விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன். உலகத்து மனிதனையோ உலகத்து மனுஷியையோ அழிந்து போகிற யாரையோ நான் இந்த உலகத்தில் நம்பலை. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்பி இருக்கிறேன். அவர் என்னிடத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி உங்கள் நம்பிக்கை முழுவதையும் நீங்கள் அவர் மேலே வைக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, எதையும் குறித்து கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? குறைக்க முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தரை மட்டும் நம்புங்க, நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் பொழுது கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பார்த்தீங்களா? எல்லாம் எங்கேயுமே அவர் என்ன சொல்ல, காற்று இருக்காது, மழை இருக்காது, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, வாய்க்காலை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான். எப்படி சாத்தியமாகும்? என்கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, அந்தஸ்து இல்லை, எதுவுமே இல்லை. நிறைய பேர் என்ன செய்வாங்க, வீடு கட்டுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மகிட்ட வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், பணம் தான் இல்லையே, என்ன செய்வோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, அவர் சொன்னது யாருன்னா உலக பிரகாரமான மனிதன் கிடையாது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்புங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. அவர் சொல்லிட்டார், வாய்க்கால்களை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி. எந்த தண்ணி வர்றதுக்குரிய சூழ்நிலை எதுவுமே இல்லை. அவங்க விசுவாசத்தோடு வெட்டினாங்க. வெட்டினோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்குகள் வெட்டி இருக்கிற அந்த எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறோம், எல்லா இடத்துலையும் தண்ணீர் என்ன செய்யும், மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள், நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாமே குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். பார்த்தீங்களா? நம்ம மட்டும் கிடையாது, அவங்க வளர்க்குற ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாமே குடிக்கிறதுக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது எப்படி சாத்தியம்? சும்மா வெட்டாந்தரையாக கிடக்கு, காஞ்சி கிடக்கு, அந்த இடத்த வெட்டுனா போதுமா, அதில் தண்ணி வந்துருமா அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ நம்மகிட்ட யாராவது ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்கிறார், வெட்டுங்க, நான் வெட்டுவோமா? நிச்சயமாக வெட்ட மாட்டோம். நம்ம சொல்கிறோம், ஆனால் வெட்டணும். கர்த்தர் சொல்லிட்டார்னா, கர்த்தர் எந்த இடத்துல நீ இந்த இடத்துல இதை செய் அப்படி என்று சொன்னார்னா அது வனாந்தரமாக இருக்கும், அந்த இடத்துல வயல்வெளியாய் மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா. அவரால் நிச்சயமாய் முடியும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் கூட என்ன செய்தோம், கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு வீடு கட்டுவதற்காக நாங்கள் ஒரு இடம் வாங்கியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, பார்த்துக்கிடுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சர்ச்சு முடிஞ்சுட்டு நாங்கள் போகும்பொழுது அந்த இடத்துல கல் வேறது ஒரு போடுற மாதிரி இருந்துச்சு. உடனே நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பெயிண்ட் டப்பா வாங்கிட்டு எழுதி கல்லெடுத்து விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வரும்போது நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம், இந்த இடம் நம்ம இப்படி விட்டோம்னா நம்மளுடைய இது என்ன செஞ்சிடும், போயிடும், நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு டே நாங்கள் 2 பேருமா கை கோர்த்து ஜோ பண்ணோம். ஏசப்பா, பரலோகத்தின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் உமக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வீடு உமக்கு சுத்தம்னா நீங்கள் கட்டி கொடுங்க, நான் அவர் கையில் கொடுத்துட்டோம். ஆனால் எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு டே அந்த இடத்த சுத்தம் பண்ணவங்களுக்கு 1200 ரூபா கொடுக்கணும், ஆனால் எங்கள் இடத்துல வெறும் 700 ரூபா தான் இருந்துச்சு. அப்படி தான் நாங்கள் அந்த இடத்த ஆரம்பித்தோம். கர்த்தருடைய கிருபையினால் அவர் அந்த இடத்த கட்டி அந்த இடத்துல வீடு கட்டி முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. இது எப்படின்னா, இன்னைக்கு நினைச்சு பார்த்தா சாத்தியமே இல்லை. இது எங்களால் உண்டானது அல்ல. வாய்க்கால்களை வெட்டுனது மாதிரி ஆண்டோடைய நாமத்தின் நிமித்தமாக நாங்கள் போயிட்டு முதல்ல கூலி கொடுக்கறதுக்கே பைசா கிடையாது, கூலிக்காரங்களை விட்டு வேலை செய்ய சொல்லிட்டோம். ஆனால் கர்த்தருக்கு அருமையாக நாங்கள் குடியிருப்பதற்கு ஒரு சொந்த வீடை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி என்று இன்னைக்கு நினைத்து பார்த்தாலே முடியல. பார்த்துக்கோங்க, அது வரைக்கும் விற்கவே முடியாமல் கிடந்த ஒரு இடத்த வழியக்க எங்கள்கிட்ட உங்கள் இடத்த எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி
அதை கொடுத்துட்டு மேற்கொண்டு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி அதை கட்ட கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இது எப்படி சாத்தியமே இல்லை, நினைத்தே பார்க்க முடியலை. அப்படி அதே மாதிரி காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. ஆனால் மிருக ஜீவன்களும் நீங்களும் குடிக்கிறதற்கு பள்ளத்தாக்கு என்ன செய்யுமா, தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே அதே மாதிரி கேட்டாங்க, செய்தாங்க. 20வது வசனம், மறுநாள் காலமே பழி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரப்பிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தில் சொன்னதுபடி அல்ல, ஆண்டவர் சொன்ன வாக்கின்படியே அந்த தேசம் முழுவதும் என்ன செய்தான், ஏதோம் தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரப்பிற்று என்று சொல்லி பார்த்தீங்களா? எவ்வளவு இது நம்ம வாசிக்க தானே செய்கிறோம். எப்படி என்று சொல்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவரை மட்டும் நம்பும் பொழுது, ஏசப்பா நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், இந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க முடியும். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆனால் நிறைய வேறு மனிதர்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்கும், இவங்களை பார்க்கலாம், அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு. கர்த்தரை நம்பி முன்னெடுத்து வைங்க, காலெடுத்து வைங்க, வெட்டுங்க. அவரை நம்பி காரியத்தை நடப்பீங்க. அவர் நிச்சயமாய் உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் முடித்து கொடுப்பார். காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது. என்னடா எந்த அறிகுறியுமே இல்லை, எப்படி நமக்கு மட்டும் சாத்தியம்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாய் முடிக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு என்று எதுவுமே வாங்கி வைக்கலையே, எல்லாம் நகையெல்லாம் விலைவாசி ஏறிடுச்சே, நம்ம எப்படி நகை வாங்கி கல்யாணம் முடிக்க முடியும்? நம்மகிட்ட பணம் இல்லையே, எப்படி மண்டபம் முடிக்க முடியும்? எப்படி நம்ம எல்லாத்தையும் காரியத்தை நடப்பிக்க முடியும்? கவலைப்படுறீங்களா? ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. பிள்ளைங்களுடைய திருமண காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துருங்க. என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், ஏசப்பா பார்த்துக்கொள்வார். ஆண்டவரை நீங்கள் அழைங்க, ஏசப்பா என் என் மகளுடைய திருமண காரியத்தை உங்கள் கரத்தில் கொடுத்துருக்கேன், உண்மை தாப்பா நான் நம்பி இருக்கேன், நீங்கள் நிச்சயமாய் நடத்தி தருவீங்கன்னு அவரை அழைங்க. அதாவது கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல், மனம் இல்லாமல், ருசி இல்லாமல் இருக்க தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற அவரால் முடியும்னு சொன்னால், நம்மளுடைய பிள்ளைங்களுடைய திருமண காரியத்தில் தேவன் அற்புதம் செய்ய நிச்சயமாய் முடியும். உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படாதீங்க. என்னடா காலங்கள் தாழ்ந்து போயிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார், கைக்கூடி வர பண்ணுவார். குழந்தையிலே மலடியை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுவேன் என்று சொன்னீங்கப்பா, நிச்சயமாக என் பிள்ளைங்களுக்கு ஏற்ற காலம் வரும்பொழுது அவர் குழந்தை ஏந்தி கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசத்தோடு அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அவர் தான் எல்லாமே. அவர் மட்டும்தான் அதிகாரி, அவர் மட்டும்தான் முதன்மையானவர். அவர் சொல்லிட்டாருன்னா சொன்னது தான். நம்ம அவரை மட்டும்தான் நம்பணும். வேறு இவங்க ஜாமீன் போடுவாங்க, அவங்க ஜாமீன் போடுவாங்க, இங்கே கடை வாங்கலாம், அங்கே கடை வாங்கலாம், இதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. தேவனே நான் உண்மை மட்டும் நம்பி இருக்கிறேன், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், பணம் இல்லை, கவலைப்படாதீங்க. ஏசப்பா ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுப்பார். எனக்கு பிஸ்னஸில் லாஸாக இருக்குது, கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நம்புங்க. எனக்கு ஏற்ற ஒரு நல்ல தொழிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். எனக்கு ஏற்ற ஊழிய பாதையை கர்த்தர் திறந்தருள்வார். என் பிள்ளைங்களுக்கு அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வேன் என்று சொன்ன தேவன் என் பிள்ளைங்களுடைய காரியத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளை கொடுப்பார். ஆசீர்வாதத்தை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நல்ல வேலையை கொடுப்பார். திருமணத்தை கைக்கூடி வர பண்ணுவார். வியாதி மாறும். இப்படி தேவன் மேல மட்டும் நம்பிக்கையா இருங்க. உலக வைத்தியர்களையோ, உலக சோசியர்களையோ, உலக மனிதர்களை நம்பாதீங்க. யாரையுமே நம்பாதீங்க. நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. நமக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பேச்சு, அந்த இடத்துல ஒரு பேச்சு பேசுவாங்க. மாறி மாறி பேசி நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து ஒரு நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவனை மாத்திரம் நம்புங்க. என் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். என் கர்த்தர் எனக்கு அசைக்க முடியாத கண்மலையாக இருக்கிறார். அவர் அதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் மட்டும் என்ன செய்யுங்க, வாய்க்காலை வெட்டுங்க. நீங்கள் வெட்ட தொடங்குங்க. ஏசப்பா உங்களை நம்பி நான் இந்த காரியத்தை செய்கிறேன். நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் நீ உம்மாலே என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். தேவரே சகலத்தையும் செய்கிறதுக்கு நீங்கள் போதுமான தேவனாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பலுகி பெருக பண்ணுகிற தேவன் உங்களோடு, உங்கள் பிள்ளைகளோடும், குடும்பத்தோடு, சந்ததியோடு எப்போது இருந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்வார். அவரை மட்டும் நம்புங்க. அவரை மட்டும். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஒரு பொழுதும் வெட்கமடைவது இல்லை. அதனால இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமா இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம். காலங்கள் கடந்து போனாலும் தேவன் பெஸ்டானதை தருவார். பெஸ்ட் வரும். எவ்வளோ லேட் ஆகுதோ அது எப்பவுமே என்னது, ஆண்டவர் பெஸ்டாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நன்மை கிருபை தொடரும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசப்பா உம்முடைய நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த காரியத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்காங்களோ, அவங்களுடைய தனிப்பட்ட விதத்தில், அவங்க உள்ளத்தில் எதை நினைத்து இயங்கி கொண்டு இருக்காங்களோ, எப்படி நடக்கும் என்று சொல்லி அப்பா ஒரு சந்தேக கண்ணோடு நினைக்கிறாங்க. இயேசுவி நாமத்தில் அவங்க சந்தேகங்கள் மறைந்து போவதாக. இதை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள நல்ல மாற்றங்கள் வரட்டும். உம்மை நம்பட்டும். ஆண்டவரே, காரியத்தை கைக்கூடி வர பண்ணுங்க. ஆண்டவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படட்டும். ஏதும் தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் நீ மகிமைப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது.
ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி: 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.